அன்பார்ந்த தினதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது. தர்மம் எல்லாரும் செஞ்சுட்டு தான் வரோம். யாருமே இன்னைக்கு இந்த காலத்துல தர்மம் செய்யாமலாம் கிடையாது. தர்மம் செஞ்சுட்டு தான் வரோம். அப்ப இந்த தர்மத்தை எப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது. எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. அதை நாம் அப்படி செய்தால் கண்டிப்பாக யார் நன்றாக இருப்பார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய சந்ததிகள் சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தர்மம் செய்யணும். அப்ப அந்த தர்மத்தை செய்ய வேண்டிய நட்சத்திரம் என்னது? இதனால வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப தெரிவதற்குண்டான ஒரு காலமும் சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். எல்லாத்துக்குமே உங்களுக்கும் கண்டிப்பா எல்லா மனிதருக்குமே அந்த தர்மம் செய்ய வேண்டிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் என்று தெரிந்து கொண்டு அந்த நாளில் மறக்காமல் நீங்கள் தர்மத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த நட்சத்திரத்தை பத்தி எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோவை பார்த்து இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சு வச்சுட்டு போயிருக்கணும். அப்ப நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் தானம் செய்தால் வம்சம் விருத்தியாகும். நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் தானம் செய்தோம் என்று சொன்னார். புரிஞ்சுச்சா? அப்ப வம்சமே விருத்தியாக உண்டாம். அப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் தானத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வர்க்கங்கள் கஷ்டப்படாமல் இருக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாரும் நிறைய வீடியோக்கள்ல நாம் பார்க்கும்போது ஒருத்தர் வீடியோ ஒரு 15 நிமிஷம் 12 நிமிஷம் போட்டா தான் அவருக்கு நல்லா இருக்கும். இழுன்னு இழுக்காதீங்க அப்படிங்கிறான். அவன் பொழப்புக்கு என்ன சொன்னா நாடகத்தை 2.5 மணி நேரம் நடத்தாங்கன்னு உனக்கு வள்ளி திருமணம் நடந்ததுன்னா அது பாட்டு பாடி பப்புன்னு எல்லாம் வந்தா தானே அது முடிவுரைக்கு வரும். அப்ப அவசரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அவசரம் என்று ஒன்று இருந்தால் நிறைய கருத்துக்கள் என்ன சொன்ன சேற்றில் மலர்ந்த செந்தாமரை தான். சேரை பத்தி நாம் நினைத்தோம் என்று சொன்னோம். சகதியை பத்தி நம்ம நினைச்சோம்னா செந்தாமரையை முகர முடியாது, செந்தாமரையை பிடுங்க முடியாது. அப்ப ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டுமோ, ஒரு வீடியோவை போடுகின்ற நபர்கள் கண்டிப்பாக 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசாம விட மாட்டாங்க. அதுல 2 இது அவங்க இழுத்து அவங்க கதையை சொல்லி சொந்த கதையை சொல்லி ரிசல்ட் சொல்லிடுவாங்க. என்னை பொறுத்தல அப்படித்தான். அப்ப நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் தர்மம் பண்ணலாம். என்ன தர்மம் பண்ணலாம்? அந்த 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 நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு தர்மம் பண்ணலாம், அல்லது அன்னதானம் பண்ணலாம். இது இதோட முடிஞ்சு வச்சா? இதோட எப்படி முடியும்? சந்ததி விருத்தினா, சந்ததிக்கே விருத்தி பண்ணுவதற்கு தர்மம் பண்ண சொல்லியிருக்கானே. நம்மளுடைய மூளை அடுத்த கான்செப்டுக்கு ரெடி ஆயிரணும்ல. அப்ப 12 கட்டமும் விருத்தி ஆகணும்ல. சந்ததி விருத்திக்கு ஒரு நட்சத்திரத்தை சொன்னா அது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம்னு சொன்னா ஓகே, அப்ப சந்ததி விருத்தியாயிரும்.
உன்னுடைய 2ஆம் பாவத்திற்கு உண்டானவர் வந்து விருத்தியாகணுமே, எப்படி என்ன பண்ணுவ? அப்ப 2ஆம் பாவத்திற்கு உண்டானவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்கு 14வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணு. இல்லைன்னா அந்த நாள்ல அன்னதானம் பண்ணு. உன்னுடைய பொருளாதாரம் விருத்தியாகும். வம்சமே விருத்தியாக சொன்னவன். அததான் ஜோதிடத்தில் வந்து ஒரு லயனம் இருக்கிறது. அந்த லயனத்தை வந்து ஒரு பாயிண்ட பிடிச்சு 12 பாயிண்ட்டுக்கு பலன் சொல்லணும். அப்பதான் நல்லது. அப்ப சந்ததி விருத்திக்கு நட்சத்திரத்தை சொன்னவன் அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் முன்னோர்களுடைய கோட்பு. அப்ப நீ அதுக்கடுத்து சிந்தரவன் அப்படிமா. அப்ப 2 கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அதற்கு 14வது நட்சத்திரத்தில் நீங்கள் தானம் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன விருத்தியாகும்? தனஸ்தானம் விருத்தியாகும். தனஸ்தானாதிபதி தனம் சார்ந்த விஷயங்கள் விருத்தியாகும். அப்ப 10 குடையவன் என்ற நட்சத்திரம், 10 குடையவன் என்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாளில் தர்மம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் விருத்தியாகும். வம்சம் மட்டும்தான் விருத்தியாகணும்னா தொழில் விருத்தியாகணும். உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி, உங்களுடைய 9 குடையவன், உங்களுடைய அபிலாசைகள் எல்லாம் அனுபவிக்கணும். அந்த அபிலாசைகளை அனுபவிப்பதற்கு எந்த நட்சத்திரத்துல தானம் பண்ணினால் நாம் சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையை தெரிஞ்சுங்க. 9 குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நின்றானோ அதற்கு 14வது நட்சத்திரத்தில் தானம் பண்ணுங்கள். அதற்கடுத்து லாபஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய சேமிப்பு பொக்கிசமாக இருப்பதற்கு வந்து தானம் பண்ணுங்கள். உங்களுடைய அயன சயன போகஸ்தானாதிபதி 12ஆம் இடம் நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய 12 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் தானம் பண்ணுங்கள். நீங்கள் சிறப்பாக வந்து விடுவீர்கள். அப்ப இதுல இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் வந்து லக்கணாதிபதி என்று ஒன்று எடுத்திருக்காரு தெரியுமா? லக்கணாதிபதி. இந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரிதான். ஆனா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லக்கணாதிபதி தான் நல்லதுலயே அடி வாங்குவார், கெட்டதுலயே அடி வாங்குவார், நிம்மதியே இருப்பாரு, மைனஸாக இருப்பார். அப்ப லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரம், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய லக்கணம் வந்து இப்படி வலிமையாக இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? சந்ததி விருத்தி முக்கியம், லக்கணாதிபதி முக்கியம், 2ஆம் இடம் முக்கியம், வாகனம் வண்டி வாங்கணும், 4ஆம் இடம் முக்கியம், வீடு வாங்கணும். அப்ப 4ஆம் இடத்திற்குரியவர் 4ஆம் இடத்திற்குரியவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வண்டி வாகனம் வாங்கிடுவீங்க. பிள்ளைகள் வந்து கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கணும். 5ஆம் பாவத்திற்கு உண்டானவர் நின்ற நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரத்தில் வந்து தானம் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகள் வந்து விருத்தியான ஒரு அமைப்புக்கு வந்துவிடும். நீண்ட நாள் மனைவி வந்து என்ன சொன்னான்னா நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும், கஞ்சி நல்லபடியா ஊத்தணும், எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க 7 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் வந்து தானம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியை வந்து குவித்து கொடுக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ள விதிகள். இந்த விதிகளை நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒண்ணுல தர்மம் என்பது என்ன, 10 ரூபாய்க்கு அந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும், ஒரு இனிப்பு, ஒரு வடை, ஒரு டீ அல்லது ஒரு காஃபி, எனிஒன் நீங்கள் என்ன தர்மம் இல்ல உணவு. இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் என்று சொல்லக்கூடியது 30 ரூபா, ஒரு வடை 10 ரூபா, 40 ரூபா, ஒரு தண்ணி பாட்டில் வந்து என்ன சொல்லணும் 10 ரூபா, 50 ரூபா உங்களால் இன்னைக்கு தானம் பண்ணுவதற்கு உங்களிடம் எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கிறது. ஆனால்
நாம் என்னென்ன காலத்தில் வந்து இந்த தர்மங்களை பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியங்கள் நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் நாம் வந்து என்ன சொன்ன பிரச்சனை. இப்ப என்ன பொறுத்தல என்ன சொன்னா, நான் 30 நாளும் தர்மம் பண்ணுவேன். அது என்னுடைய அமைப்பு. 30 நாளும் நான் தர்மம் பண்ணுவேன். 30 நாளைக்கும் தர்மம் பண்ணுவேன். ஏதோ ஒரு நாள் விட்டு போனதாக சரித்திரமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லா பண்ண முடியலன்னா அன்னைக்கு 2 பேருக்கு நான் பண்ணிடுவேன். காரணம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது என்னுடைய அமைப்பு. அதனால வந்து என்ன சொன்னா, இன்று வரை என்ன சொன்னா, லக்கணம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் எல்லாமே நன்றாக இருக்கிறது. 30 நாளும் நம்ம தர்மம் பண்ணதுனால எல்லாமே நன்றாக இருக்கிறது. இது பெருமைக்காக சொல்லல. வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா, இன்று வரை ஜோதிடம் படித்த காலத்திலிருந்து நான் நல்லா இருக்கேன். ஜோதிடம் படித்து என்னை கையில காசு வாங்க ஆரம்பிச்சேன். முதலில் நான் வந்து ஒரு பரிகாரத்திற்காக வெறும் 700 ரூபா வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப அன்று என்று காசை பார்த்தேனோ இன்று வரை காசை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை விருத்தியாக வேண்டுமோ, எந்த இது நன்றாக விருத்தியாக வேண்டுமோ, வம்சத்திற்கு மட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 2ஆம் பாவம் எதில் வந்து நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு 14வது நட்சத்திரம். இப்ப தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம், லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம், 10வது தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம், 7 குடையவர் நின்ற நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம், 9 குடையவர் நின்ற நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஆயுள் தீர்க்கமாகணும் இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் வேணும் இல்லையா. 8 குடையவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரம். இப்படி 12 கட்டளங்களும் உங்களுக்கு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 12 கட்டத்துக்கு உடையவர்கள் நின்ற நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரத்தில் நீங்கள் தானம் பண்ணுங்கள். ஒரே ஒரு தான், உணவு தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். இந்த 2 தான் இதுல முக்கியமானது, உணவு அல்லது வஸ்திரம். ஏன்னா உணவை எல்லா மனிதனும் ஏத்துக்கிடுவோம், வஸ்திரத்தையும் ஏத்துக்கிடுவோம். இது 2ம் எந்த காலத்திலும் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறி 14வது நட்சத்திரத்தின் ரகசியம் இதுவே. இதை பின்பற்றி அனைத்து வித யோகங்களையும் விருத்திகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.